முருகா என்றாலே அனைத்து துன்பங்களுமே விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த சஷ்டி விரதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம்? இந்த வருடம் 2025 சஷ்டி பார்த்திங்களா 29/8/2025 அன்று வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் நம்ம பெண்கள் எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமண தடை உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த சஷ்டி விரத நாட்கள் 2025 விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே பலன்களை நீங்கள் கண்கூட காண முடியும். குறிப்பாகவே முருகன் போன்ற அழகான கணவன் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கும் பெண்கள் பார்த்திங்களா, கட்டாயமாக இந்த விரதத்தை நீங்கள் பின்பற்றலாம். எப்படியெல்லாம் நல்ல வரன் கிடைக்குமான்னு சந்தேகமா? அதே மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தான் உங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. கந்த சஷ்டி அல்லது கந்த சஷ்டி நாள் முக்கியமான தமிழ் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான பண்டிகை. இது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான பண்டிகையாகும். சஷ்டி அப்படிங்கிறது 6வது திதி. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என முருகர் பக்தர்கள் சஷ்டி திதிகளில் விரதம் இருந்து அவரை மனதார நினைத்து வழங்கப்படுறாங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக சொல்லப்படுது. கார்த்திகை பூசம், விசாகம் போன்றவை எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களாகவும் திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே கந்தனோட வெற்றியை கொண்டாடும் வகையில் மக்கள் இந்த நாளில் விரதத்தை அனுசரித்து சகல சம்பிரதாயங்களுடனும் இறைவனை வழிபடுறாங்க. ஸ்கந்த பகவானை வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மேலுமே அவங்க பக்தர்களுக்கு செழிப்பு, மகிழ்ச்சி, மரியாதை எல்லாமே ஆசீர்வதிப்பதாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமானின் அருளை முழு அருளையும் பெற உதவும் நமக்கு விரதங்கள் அப்படின்னு பார்த்தோமா, சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்தமான விரதங்களில் சஷ்டி விரதமானது முதன்மையானதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்தின் சஷ்டி திதியிலுமே அதிகாலை முதல் இரவு வரைக்குமே உபவாசம் இருந்து முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபடுவது சஷ்டி விரதம்னு சொல்லப்படுது. மேலுமே திருமணம் விரைவில் கைகூட வேணுமென நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தொடர்ந்து சஷ்டி விரதம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. மேலுமே முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு 2025 சுப்பிரமணியன் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே கந்த சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டில் வரும் சஷ்டி தினங்களை பக்தர்கள் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புடனுமே கொண்டாட ஆசைப்படுகிறாங்க. திருமணம் அப்படிங்கிறது வாழ்வோட மகிழ்ச்சியான சம்பவங்களில் ஒன்று. மேலுமே இல்லற வாழ்க்கைக்கு துணை தேடும் அனைவருமே மனதார கடவுளை நினைத்து வேண்டி அவரோட அருளால் தகுந்த துணையை பெறுவது எதிர்பார்க்கப்படுறாங்க. இந்து கடவுள்களில் அன்புக்கும் திருமணத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் தான் முருகப்பெருமான். முருகருக்கு விரதமும் பிரார்த்தனையும் மேற்கொண்டு வழிபட்டாலே அனைத்து விதமான பிரச்சனையுமே நிச்சயமாக முருகப்பெருமானோட திருமண பாக்கியத்தையும் அருள்வாராக சொல்லப்படுது. அதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து மாதந்தோறுமே வழிபட்டாலே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. மேலுமே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டியில் விரதம் இருந்தால் மட்டுமே அகப்பையில் வரும் என்பது சஷ்டி விரதத்தோட சிறப்பை கூறும் பழமொழியாகும். திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க, செல்வ வளம், எதிரிகள் விடுதல், அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படுதல் போன்ற பல்வேறு பலன்களையும் இந்த விரதம் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சஷ்டி திதியில் உண்ணாமல் உபவாசமாகவோ அல்லது பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டவோ நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். விரதத்தின் போது முருகனோட மந்திரங்களை கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லிட்டு மனதார சொல்லி வழிபட்டு முருகனோட கோவிலுக்கு சென்று தரிசித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதம் வாய்ந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது. மேலுமே முழுவதுமாக உப்பில்லாத அல்லது குறைந்த உப்புடைய உணவுகளை கூட நீங்கள் சாப்பிடலாம்.
நீர், பழச்சாறுகள் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் அருந்தலாம். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகனுக்குரிய பாடல்களை நீங்கள் படிக்கலாம் அல்லது நீங்கள் கேட்கலாம். வீட்டில் உள்ள முருகப்பெருமானோட பணத்தை அல்லது கோவிலுக்கு சென்று முருகனை மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே பாவங்கள் அனைத்துமே தீர்வதாகவும் சொல்லப்படுது. மேலுமே விரதத்தின் போது தூய்மையான அமைதியான மனதோடு இருப்பது ரொம்பவும் நல்லது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கவே கூடாது. சில பேர் பார்த்திங்களா பகல் முழுவதுமே உபவாசம் இருந்து இரவு மட்டும் பால் பழங்கள் போன்றவற்றை எல்லாமே சாப்பிடுவாங்க. கந்த சஷ்டியோட முடிவில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். விரதத்தோட நிறைவில் பார்த்தீங்களா முருகருக்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் படைத்து எல்லோருக்குமே அதை தானமாக நீங்கள் செய்வதனாலும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது முழுமையாக கிடைக்கும். துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கு. மேலுமே இந்த மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை பார்த்தீங்களா யாரெல்லாம் மேற்கொள்ளலாம்? முருகப்பெருமானோட அருளை பெற்றுத்தரும் மிக முக்கியமான விரதம் தான் சஷ்டி விரதம். திதிகள்லேயே 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையாகவும் இருந்து வருது. மேலுமே ஐப்பசி மாத சஷ்டியிலேயே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. அதனால் மாதந்தோறுமே வரும் சஷ்டிகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலே நம்மளுடைய துன்பங்கள் ஆகிய பகைவர்களை அழித்து நன்மையும் முருகன் காப்பார் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது. மேலுமே சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு சில விதிமுறைகளுமே இருக்குங்க. மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை மனதார நினைத்து வழிபட்டாலே நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேண்டியதுமே கிடைக்கும். மேலுமே சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள் ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியமாகவும் சொல்லப்படுது. சஷ்டி விரதம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலுமே வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே முருகனோட அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பாங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதனால் குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிற கருத்துமே நிலவுகுதுங்க. மேலுமே சஷ்டி விரதம் குழந்தை வரம் வேண்டுறவங்க ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் போது தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டுமின்றி மாதந்தோறுமே வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தால் முருகரோட அருளால் நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமே அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறவங்க வறுமையுமே தீரவில்லை, தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் ஆனது வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க கஷ்டமாக இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக கந்த சஷ்டி திதியில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை நீங்கள் துவங்கலாம். ஆனால் கூட எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலுமே அது முருகரோட அருளானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த கோரிக்கை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க, அந்த கோரிக்கை நிறைவேறும் வரைக்குமே அல்லது குழந்தை பேரு கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் விரதம் இருக்கிறது தான் ரொம்ப சரியானதாகவும் சொல்லப்படுது. சஷ்டி விரதம் இருக்கிற முறை பார்த்திங்களா ரொம்ப விசேஷமானது. விரதம் இருக்கிறவங்க உபாமல் இருப்பது தான் சிறந்தது. முடியாதவங்க காலை உணவு மட்டுமோ அல்லது பகல் உணவை ஒரு வேளை தவிர்த்து நீங்கள் இருக்கலாம். அல்லது ஒரு வேளை பழம் மட்டும் சாப்பிட்லாம். பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகருக்குரிய வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகருக்குரிய பாடல்களை பாடி நீங்கள் விரதம் இருக்க துவங்கலாம். காலையில் பால் பழம் வெற்றிலைப்பாக்கு மட்டும் படைத்து நீங்கள் வழிபடலாம். காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து நீங்கள் படைக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் வழிபடலாம். மேலுமே சஷ்டி வழிபாட்டு முறை ரொம்ப சிறந்தது. காலையில் சுவாமி படைத்த பாலை நாம் குடிக்கலாம். மற்றவங்களுக்கு பிரசாதமாக கூட அதை குடிக்கலாம். மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனைப்பலகையில் சட்கோண கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய்
விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 6 விளக்குகளில் பார்த்தீங்களா, ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருப்பது இன்னும் சிறப்பு. சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நிறைவு செஞ்சு நீங்கள் கொள்ளலாம். என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க, கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவங்க அதற்குரிய திருப்புகளையுமே நீங்கள் படித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே இப்படி நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சஷ்டி விரதத்தின் பற்றி சிறப்புகள் பார்த்தோம், எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.